Dear students, today we are going to see how to answer report writing question in 10th standard. மாணவர்களை 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் உள்ள ரிப்போர்ட் ரைட்டிங் எனும் கேள்விக்கு எப்படி பதிலளிப்பது என்பது பற்றிய விளக்கத்தினை இந்த காணொளியில் பார்க்க உள்ளோம். Let's see what is report writing. Report writing is nothing but full of information. It should be a structured way. It gives the information to the audience how the event was happened, and it should be sharp and also short, concise. It is written for the particular purpose and also audience. In brief, report writing is how was the event happened. ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு நிகழ்வு எப்படி நடைபெற்றது அப்படிங்கிற நிறைய தகவல்கள் ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட வடிவமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு தான் ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அது ரொம்ப சின்னதாக இருக்கணும், கரெக்டாக என்ன பாயிண்ட் வரணுமோ அந்த பாயிண்ட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த ரிப்போர்ட் ரைட்டிங் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டதாக அமைந்திருக்கும். This is the format of a proper report writing. Here, the first thing is the title of the report. We need to mention what type of event it is. Is it an annual day function, or is it a literary association, or some other it is. Then the second thing, we need to write who is prepared the report writing. So, and sometimes we need to mention our class if it is necessary. And you can remember the 5 W's: what, when, where, why, and who. What? The name of the event which was already mentioned above the report writing. Then when? The day of the day and time of the event. வென் அப்படிங்கிறது எப்பொழுது, அந்த நிகழ்வு நடைபெற்ற காலத்தினை குறிக்க பயன்படுவது. தென் வேர், த வென்யூ ஆஃப் தி ஈவெண்ட். வேர் த ஈவெண்ட் ஹேஸ் ஹேப்பன்ட். வேர் அப்படிங்கிறது எங்கே, அந்த நிகழ்வு எங்கே நடைபெற்றுச்சு அப்படிங்கிற அந்த இடத்தை நாம் என்ன செய்யணும், குறிப்பிடணும். தென் ஒய் த ஈவெண்ட் ஹேஸ் ஹேப்பன்ட். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட். ஒய்னா ஏன், என்ன காரணத்திற்காக அந்த நிகழ்வு நடைபெற்றது. இப்போது ஒரு ஆண்டு விழா அப்படின்னா பள்ளியில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குன்னா அது என்ன காரணத்துக்காக அந்த நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணணும். The last W is who. Who is the chief guest of the event. யார் அந்த நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணணும். Then how the event has happened and what are the programs have included on the event. அந்த நிகழ்வில் வேறு ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிகள் நம்ம நடைபெற்றுச்சா. உதாரணத்துக்கு ஒரு ஆண்டு விழாவோ இல்லை ஸ்போர்ட்ஸ் டேவோ இருக்கோ அப்படின்னா அதில் இப்போ ஒரு ஆண்டு விழா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெறுமனே ஆண்டு விழா ஒரு அங்கே இல்லாமல் நம்ம என்ன செய்வோம்னா அங்கே மாணவர்கள் ஆடுவாங்க, அங்கே பாடுவாங்க, வேறு ஏதாவது சிறப்பு விருந்தினர்கள் பேசுவாங்க, மாணவர்களும் ஏதேனும் ஒரு பேச்சு போட்டி, அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த நிகழ்வுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் we have to mention. And the whole report writing is written only in simple past tense, which is very easy to us. What is a simple past tense? Is a verb to. இந்த முழு ரிப்போர்ட் ரைட்டிங்குமே verb to, அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வச்சு நாம் எழுதலாம். இது நமக்கு ரொம்ப எளிமையான ஒன்றாகவும் இருக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வச்சு எழுதுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். And the report writing should be brief and do not never exaggerate the event.
how the event has happened. நீங்கள் எப்போதுமே அந்த ஈவெண்ட் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு, உலகத்தரமாக நடந்துச்சு, உலகத்தில் எங்கேயும் நடக்கலை, எங்கள் பள்ளியில் மட்டும் நடந்துச்சு அப்படிங்கிற எதுவுமே மிகைப்படுத்தக்கூடாது. எங்கள் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றுச்சு அந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப மிகைப்படுத்தி எப்போதுமே ரிப்போர்ட் ரைட்டிங் எழுதக்கூடாது. Here one question is given to you. You are the school people leader. They didn't mention a particular school writer's name and they mentioned simply you. So you may write as your wish. And the event is to write a report on the annual sports day. The event is annual sports day of your school. So the place is your school which was held recently. The time is the event happened recently. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வியை பொறுமையாக வாசி பாருங்கள். யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் லீடர். நீங்கள் தான் அந்த பள்ளியினுடைய மாணவர் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே உங்களுக்கு எந்த பெயருமே கொடுக்கல. அப்போ உங்களுக்கு விருப்பமான பெயரை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். அடுத்ததான் எந்த ஈவெண்ட்டுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் ஆன் த ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே. அப்போ என்ன நிகழ்வுடைய பெயர் என்னது, ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே ஆஃப் யுவர் ஸ்கூல். எந்த பள்ளியில் நடந்திருக்கு, உங்களுடைய பள்ளியில். அப்போ இடம் என்னது, உங்களுடைய பள்ளி தான் அந்த நிகழ்வு நடைபெற்ற இடம். which was held recently. அப்போ எந்த காலத்தில் நடைபெற்றுச்சு, ரொம்ப அண்மையில் தான் நடந்துச்சு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபார்மெட்டை மறுபடியும் ஒரு பாருங்கள். டைட்டில் என்னது, ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே. ரிப்போர்ட் ரைட்டர்ஸ் நேம் கொடுக்காதனால நமக்கு விருப்பமான ஒரு பெயரை எழுதிக்கலாம். இங்கே ஸ்கூல் சம்மந்தப்பட்டது எழுதிக்கிறனால நம்மளுடைய பெயர், எந்த வகுப்பு, எந்த செக்ஷன், அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், கண்டிப்பாக அதையும் எழுதிக்கிடணும். உங்களுக்கு பெரும்பான்மையாக அவங்களே ஒரு ஆண் பெயர், ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு பெண் பெயர் கொடுப்பாங்க. அப்போ அந்த 2 பெயர்லேருந்து ஏதேனும் ஒரு பெயரை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், ஆன்சரில் எடுத்து எழுதணும். அடுத்ததாக நேம் ஆஃப் த ஈவெண்ட் என்னது, நம்ம ஏற்கனவே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்ல, சரிங்களா. அடுத்தது எப்பொழுது நடைபெற்றுச்சு. எப்பொழுதுங்கிறதுக்கு நம்ம அங்கே கேள்வியில் என்ன பார்த்தோம், ரீசன்ட்லி தான். நல்லா ஒன்று கவனிச்சுக்கணும். உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு டேட் டைம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கேள்வியிலேருந்து எடுத்து எழுதணும். அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு நாள், ஒரு தேதி நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னம்னா, நீங்களே உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் ஒரு தேதியை கொடுத்துக்கணும். ஆனால் இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும், சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு 2025 ஆண்டெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது, சரிங்களா. அடுத்தது வேர், எந்த இடத்துல நடைபெற்றுச்சு. அங்கே கேள்வி உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, யுவர் ஸ்கூல். அப்போ நிகழ்வு நடைபெற்ற இடம் என்ன இடம், நம்மளுடைய பள்ளி. இப்போ நம்மளுடைய பள்ளியினுடைய இடத்த நம்ம என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கிடணும். அடுத்ததாக என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், அந்த பதிலை எழுதிக்கலாம். அடுத்தது சீஃப் கெஸ்ட். சீஃப் கெஸ்ட் அந்த கேள்வியில் யாருன்னு உங்களுக்கு கொடுக்கல. நல்லா உங்களுக்கு கேள்வியில் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதை அந்தந்த இடங்களில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா பொருத்திக்கணும். இது கேள்வியில் எழுதுனது யார், சீஃப் கெஸ்ட் யார், எந்த இடத்துல நடக்கலை, இது எதுவுமே உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்களே என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பதிலை ஒரு யூகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு விருப்பமான இடம், உங்களுக்கு விருப்பமான சிறப்பு விருந்தினர், இது எல்லாத்தையும் நீங்களே உருவாக்கிக்கிடணும். இதுதான் அந்த கேள்வியினுடைய பதில். முதல்ல நாம் என்ன எழுதணும், நம்மளுடைய அந்த ஈவெண்ட்டினுடைய பெயர், நமக்கு ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே. அடுத்ததாக யார் அந்த ரிப்போர்ட்டை தயாரித்தது, 10th C படிக்கக்கூடிய சரண் அப்படிங்கிறவங்க. அதனால் பை சரண் 10C. இந்த நிகழ்வை நடத்தினது யார், அவருடைய பள்ளி தான் நடத்துச்சு. அப்போ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹொசூர் ஆர்கனைஸ்ட் என்ன நடத்துனாங்க, ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே நடத்துனாங்க. எப்போது, August 29, 2018 அப்போ நடத்துனாங்க. முதல்ல எல்லா ரிப்போர்ட் ரைட்டிங்க்குமே முதல்ல இதுதான் எழுதணும், நிகழ்வு. அடுத்தது யார் எழுதுனா, அந்த நிகழ்வை நடத்துனது யார், என்னைக்கு நடத்துனாங்க, அதை என்ன செஞ்சுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கணும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இதனுடைய ஃபார்மெட் உங்களுக்கு எளிதாக எப்படி 1 by 1 எழுதலாம் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிடும். Here is the answer of the question. First, we need to write what event it is. So, we wrote annual sports day. And who wrote the report writing? The report writing is written by Charan, who was studying 10th C. So, who conducted the event? The event conducted by the school. So we need to write the school name first and the event name second, and the third one is time and date.
நம்ம அந்த ரிப்போர்ட் ரைட்டிங் தயாரிக்கிறப்ப ஏற்கனவே பார்த்த மாதிரி ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த ஈவெண்ட் நடந்ததை நேரில் பார்த்த மாதிரியே இருக்கணும். சரிங்களா? அப்போ சில விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னம்னா அந்த ரிப்போர்ட் ரைட்டிங்கில் சேர்த்துக்கணும். அப்போ தான் அது ரொம்ப உயிர்ப்பாக அது வாசிக்கிறவங்களுக்கு நேரில் பார்த்த மாதிரியே அந்த ஈவெண்ட்டை அந்த காட்சியை கொடுக்கும். சரிங்களா? we need to mention some flavors like some flavors. It will give a visual to the readers how the event happened. So we mentioned the event was to inculcate the spirit of sportsmanship and fondness for sports in children. Here, this is the explanation of one of the 5 W's is why. நம்ம 5 W பார்த்தோம்ல, அதில் வரக்கூடிய அந்த ஒய், அதாவது ஏன் வந்து இந்த நிகழ்வு நடந்துச்சு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து மாணவர்களுக்கு விளையாட்டின் மீது உள்ள அந்த அளவு கடந்த ஒரு ஆர்வத்தை மேலும் அதிகரிக்கிற வண்ணமும், அப்புறம் விளையாட்டின் மீது எப்படி ஆர்வத்தை தூண்டுவது அந்த விஷயமும் கற்பிக்கக்கூடிய வகையிலும் இது அமையும் அப்படிங்கிற காரணத்துக்காக இது என்ன செஞ்சுருக்காங்க, நடத்திருக்காங்க. அப்படிங்கிற அந்த காரணத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், முதலே சொல்லிட்டோம். தென் he wrote approximately 1000 students participated in the track and field events. சுமார் 1000 மாணவர்கள் அந்த ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு இல்லை, அந்த ஈவெண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் சுமார் 1000 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அந்த ஈவெண்ட் எப்படியெல்லாம் நடந்துச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. முதல்ல நம்ம எப்படி எல்லா ஈவெண்ட்டுமே நம்ம ஸ்கூலில் நடக்குங்கிறப்ப முதல்ல இறைவணக்க கூட்டம் நடக்கும், அப்புறம் சிறப்பு விருந்தினர்கள் பேசுவாங்க, அடுத்ததாக அந்த ஈவெண்ட் நடக்கும், அப்புறம் பரிசளிப்பு விழா நடக்கும், அப்புறம் ஜனகணமன படிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த நிகழ்வை இனிதாக கலைச்சிரும். சரிங்களா? இதுதான் ஒரு ப்ராப்பர் ஈவெண்ட்டினுடைய அஜெண்டாவாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், இந்த ரிப்போர்ட் ரைட்டிங்கில் கொடுக்கணும். பாருங்கள், the program began with a prayer rendered by school choir. Following this, the headmaster delivered the welcome speech. முதல்ல இறைவணக்க கூட்டம் பள்ளியில் உள்ள அந்த பாடகர் குழுக்களால் நடத்தப்பட்டது. அடுத்தது எங்களுடைய தலைமை ஆசிரியர் வரவேற்பு உரை நடத்தினார். The sports day was inaugurated by the chief guest, followed by march past led by the school captain with a placard bearing the school's name and motto. அடுத்ததா மார்ச் பாஸ் நடந்துச்சு. நம்ம மாணவர்கள் வந்து சிறப்பாக மார்ச் பாஸ் நடத்ததுக்கப்புறம் சிறப்பு விருந்தினர் வந்து அவருடைய ஸ்பீச் வந்து கொடுத்தாரு. தென் the much awaited track and field events begin. அப்புறம் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்த அந்த தடகள போட்டிகள் எல்லாமே ஆரம்பிச்சது. As the events went by, the school campus reverberated with enthusiastic cheers from the spectators. அப்போ அந்த ஈவெண்ட் நடந்தப்போ அங்கே இருந்த பார்வையாளர்கள் எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக மிக சந்தோஷமாக இருந்தாங்க. மெனி நியூ ஸ்கூல் லெவல் ரெக்கார்ட்ஸ் வேர் மேட் இன் 50 meters, 100 meters and 200 meters races. அந்த 50 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர் தடகள போட்டிகள் எல்லாமே வந்து ஓட்டப்பந்தயத்தில் புதிய சாதனைகள் எல்லாமே வந்து பள்ளி அளவில் படைக்கப்பட்டது. The merit and participation certificates were given away by the chief guest and guest of honor. அங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு மாணவர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் சர்டிஃபிகேட் எல்லாருமே கொடுத்தாங்க. In his speech, the chief guest praised the endeavors of the school. Then the headmaster proposed the vote of thanks. The event ended with the national anthem. அங்கே சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறவர் அந்த பள்ளியினுடைய பெருமைகள் எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்களோட தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி உரையாற்றினதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடினதுக்கப்புறம் நிகழ்வு மிகச்சிறப்பாக நிறைவு பெற்றது. ஸோ ஒரு ரிப்போர்ட் ரைட்டிங்கில் என்னென்ன இருக்கணும், அந்த நிகழ்வினுடைய பெயர், அந்த ரிப்போர்ட்டை எழுதினவர், எந்த இடத்தில் நடைபெற்றது, எப்பொழுது நடைபெற்றது, அந்த நிகழ்வு எப்படி தொடங்கப்பட்டது, சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருந்தா, அந்த நிகழ்வில் வேறு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்துச்சு, அடுத்ததாக அந்த நிகழ்வு முடிய பெற்ற விதம், இது எல்லாம் தான் அந்த ரிப்போர்ட் ரைட்டிங்கில் இருக்கணும்.